லார்ட். சின்ன வயசுல எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. எங்க சர்ச்சில் இருந்து சண்டே ஸ்கூல் காம்படிஷனு கூட்டிட்டு போற ஒரு வழக்கம் இருந்தது. அங்க போயிட்டு மெசேஜ் கொடுக்குற ஒரு காம்படிஷன் அவங்க நடத்துவாங்க. அது எப்படின்னா, ஒரு தலைப்பு அவங்க கொடுப்பாங்க, 5 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 10 மினிட்ஸ் மெசேஜ் சொல்லணும். இப்போ பைபிள்லன்னா அதுக்குள்ள அந்த அவங்க கொடுத்துருக்கிற டைமுக்குள்ள வசனம் எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க அதை பற்றி நல்லொரு மெசேஜ் கொடுக்கணும். இந்த மெசேஜ் கொடுக்கறது அந்த காம்படிஷன்ல நான் அட்டென்ட் பண்ண மாட்டேன். ஆனா மெசேஜ் கொடுக்குற ஆட்களை அவங்க அந்த மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது, அவங்க மெசேஜ் அங்க சொல்லிட்டு இருக்கும்போது நான் இங்க வேர்த்து கொட்டுவேன். உடம்பெல்லாம் பயங்கரமா ஷிவராகும் பயத்துல. நான் எப்படி யோசிப்பேன், எப்படி ஒரு வார்த்தைக்கு பின்னாடி அவங்களுக்கு கண்டினியூஸா வார்த்தை வருது, எப்படி உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குது, இவங்க எப்படி பேசுறாங்க, ஒரு ரொம்ப ஆச்சரியம் தான் அப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப பயப்படுவேன். ரொம்ப ஒரு அமேஸ்டா பார்ப்பேன் அப்படிப்பட்ட ஆட்களை. ஆனா அபிஷேகம் பெற்றதுக்கு பிறகு, பரிசுத்த ஆவியானவரை தேவன் எனக்கு தந்ததுக்கு பிறகு இன்னைக்கு நான் தைரியமா சொல்ல முடியும், எவ்வளவு நேரம் வேணாம்னாலும் கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதற்குள்ள தைரியத்தையும் பலனையும் ஞானத்தையும் கர்த்தர் எனக்கு தந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுக்கு தேவனுக்கென்று அதாவது செய்வதற்கு உங்களுக்கு பயம் இருந்தா, ஊழியத்தில் முன் வருவதற்கோ இல்லைன்னா ஒரு ஸ்டேஜை நீங்க பிரசன்ட் பண்ணுவதற்கோ உங்களுக்கு பயம் இருந்தா, நீங்க ஆவியானவர் எடுத்து கேளுங்க, நீங்க தேவனுடைய சமூகத்தை நெருங்குங்க. உங்களுடைய பயத்தை கர்த்தர் மாற்றுவார். தைரியம் உள்ள ஒரு நபராய் கர்த்தர் மாற்றி அவர் உங்கள் மூலமாக அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். Have a nice day. God bless you.